மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இந்த நாளிலும் திரும்பவும் நாம் தேட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படிக்கும் தியானிக்கும்படிக்கும் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன். आज के दिन भी फिर से प्रभु का वचन सुनने के लिए एक और अवसर प्रभु हमारे जीवन में दिया, उसके लिए हम प्रभु को धन्यवाद करते हैं। It is a gracious blessed time. ये बहुमूल्य समय है, अनुग्रह की समय है। இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை கவனத்திற்கு கொண்டு வருவோம். दूसरा तेसलोनिके दूसरा अध्याय उसका दूसरा वचन को आज हम याद रखें। கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். और 13 वचन, हे भाइयों और प्रभु के प्रिय लोगों, चाहिए कि हम तुम्हारे विषय में सदा परमेश्वर का धन्यवाद करते रहें, क्योंकि परमेश्वर ने आदि से तुम्हें चुन लिया कि आत्मा के द्वारा पवित्र बनकर और सत्य की प्रतीति करके उद्धार पाओ। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இந்த தெசலோனிக்க சபையினருக்கு ஆவியானவர் மூலமாக பசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை விசேஷமாக ஆவியானவர் நினைப்பூட்டும்படியாக சொல்கிறார். और थेसलोनिके कलीसिया को प्रेरित पौलुस के द्वारा जो परमेश्वर ने सूचना दी या सलाह दी, उस बात को हम यहाँ पर देख रहे हैं। நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு, जो उद्धार हमने पाए हैं, நாம் சரியாக முடிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். उसको सिद्ध करना भी अवश्य है। இதிலே 2 காரியத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஒன்று, ஆவியினாலே பசுத்தமாக்கப்படுகிறதும், இரண்டாவது சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு என்று சொல்கிறார். यहाँ पर 2 बात को, उस उद्धार को पाने में और सिद्ध करने के विषय 2 बातें यहाँ पर विशेष करके हमें सिखाया गया है। एक तो आत्मा के द्वारा पवित्र बनना और सत्य की प्रतीति करना, ये दोनों करके हम उद्धार को पाना है। तो ஆக நாம் கர்த்தரை சந்திக்க போகிறபடியால் हम प्रभु से मिलने जा रहे हैं, நம்முடைய ஆயத்தம் என்பது பசுத்தமாய் இருக்கிறது. तो हमारा तैयारी पवित्र होना है। கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தை வரும்போது பாவத்தை மன்னித்து நம்மை ஒரு நீதிமானாக்கிறார். that means justification கர்த்தர் நமக்கு தருகிறார். हम जब मन फिर कर प्रभु के पास जाते हैं, प्रभु हमारी पापों की क्षमा कर कर हमें शुद्ध कर कर हमें धर्मी ठहरा कर अपनाता है। அவ்விதமாக கர்த்தர் நம்மை நீதிப்படுத்துகிறபடியினாலே நாம் இரட்சிப்பை தொடங்கி இருக்கிறோம். तो इस तरह प्रभु हमारे जीवन में करने के द्वारा, धर्मी ठहराने के द्वारा हमारा उद्धार भी हमारे जीवन में शुरू हुआ है। அதை நாம் நம்மை தெரியப்படுத்தும்படியாக வாட்டர் பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். और हमारा उद्धार का चिन्ह दिखाने के लिए हम पानी का बपतिस्मा भी लिए हैं। ஆனா இதனாலே நம்முடைய இரட்சிப்பு, நாம் இரட்சிப்பு அடைந்திருக்கிறோம், நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறி இருக்கிறது என்று நாம் நினைக்க முடியாது. ये सब हुआ है इसलिए हमारा उद्धार पूरा हो गया या सिद्ध हो गया, ये हम कह नहीं सकते। ஆக சபையானது sanctificationக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். तो कलीसिया और पवित्रता की ओर बढ़ते जाना है। हमें அந்த பசுத்தமாதலுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிற காரணம் இயேசு கிறிஸ்து போதித்தார், நான் பசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பசுத்தராயிருங்கள். वो स्तर तक हमें पहुंचना जरूरी है, क्योंकि प्रभु ने कहा मैं पवित्र हूँ इसलिए तुम भी पवित्र बनो। பசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. बिना पवित्रता हम परमेश्वर के दर्शन नहीं पा सकते। ஆக தாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு
பரிபூர்ணம் அடைவதற்கு பசுத்தமாகுதல் அவசியமாயிருக்கிறது. इसलिए उद्धार को पूरा करने के लिए भी हमारे हम आत्मा के द्वारा पवित्र बनना जरूरी है। இந்த பசுத்தத்தை பற்றி நாம் சில காரியங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். और इस पवित्रता के बारे में कुछ कुछ बातें हमें गलतफहमी भी हुआ है। சுத்திகரிப்பு பசுத்தமாவதில்லை. शुद्ध शुद्ध करना पवित्रता नहीं है। நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை பாவங்களை நீக்கப்படுவது அவசியம். ஆனா சுத்திகரிப்பு அவசியம்தான். ஆனா சுத்திகரிப்பட்டதினாலே நாம் பசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லவில்லை. शुद्ध होना अवश्य है। शुद्ध हमारे पापों से हम शुद्ध होना, धुल जाना, ये सब जरूरी है, पर शुद्ध होने से हम पूरा पवित्र नहीं बना இந்த है। சுத்திகரிப்பு சரீர பிரகாரமும் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமும் இருக்கிறது. और शुद्ध होना या शुद्ध करना हमारी शारीरिक रीति से भी हम शुद्धता ही चाहते हैं, करते हैं, और वो आत्मा में भी करते हैं। நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு கர்த்தருக்குரியதா இருக்கிறபடியால், ஆவிக்குரிய இருக்கிறபடியால், ஆகையால் நம்ம ஆவிக்குரிய விதத்திலே பசுத்தமாகுதலுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். जो पाया है ये उद्धार आत्मिक दशा में है, इसलिए हमें आत्मा में भी पवित्र शुद्ध होना काफी नहीं है, उसमें पवित्र भी बनना है। பிலிப்பியர் 2:12 பார்க்கையிலே फिलिपी 2:12 में देखते हैं, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போதும் மாட்டுமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். इसलिए हे मेरे प्रियो, जिस प्रकार तुम सदा से आज्ञा मानते आए हो, वैसे ही अब भी ना केवल मेरे साथ रहते हुए पर विशेष करके अब मैं दूर रहने पर भी डरते और कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ। ஆக நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட சொல்லும்போது, இதோ நாம் செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ்க்கு நேராக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. तो कांपते हुए डरते हुए इसको पूरा करना है, इस उद्धार के कार्य को पूरा करना है, मतलब हम ये प्रोसेस में है। ஆக ஞானஸ்தான கர்த்தராய் ஏற்றுக்கிட்டுவை கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவ மன்னிப்பு பெற்றால் மட்டும் போதாது, நாம் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆன அந்த நிலை மட்டும் போதாது, பசுத்தமான நிலைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படி தேவ ஆவியானவர் மூலம் நம்மோடு பேசுகிறார். तो जिस स्तर तक हम पहुंचे हैं वो काफ़ी नहीं है। पाप की क्षमा, विश्वास और विश्वास करके हम प्रभु को ग्रहण किए हैं, ये स्तर काफ़ी नहीं है। शुद्ध हुए हैं, ये भी काफ़ी नहीं है, और आगे अधिक पवित्रता की ओर बढ़ना है। அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், எல்லா நிறைவாச்சு நான் கிறிஸ்டியன் ஆகிவிட்டேன் என்று நினைக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். बहुत लोग यीशु मसीह को विश्वास कर लिया, बपतिस्मा ले लिया, काफ़ी है बोल के बैठे हैं। ஆனால் வேதம் ரோமர் 13:11 சொல்கிறது, रोमी 13:11 में लिखा है, நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். यहाँ पर लिखा है, समय को पहचान कर ऐसा ही करो, इसलिए कि अब तुम्हारे लिए नींद से जाग उठने की घड़ी आ पहुंची है, क्योंकि जिस समय हमने विश्वास किया था उस समय के विचार से अब हमारा उद्धार निकट है। அப்ப இங்கு பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறீர்கள், அப்பொழுது தொடங்கிட்டு நீங்கள் தொடங்க ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், ரட்சிப்பு அடையவில்லை, த சால்வேஷன் yet to complete. यहाँ पर रोमी कलीसिया को पौलुस ये कहता है, तुम लोग विश्वास किया है और प्रभु को ग्रहण किया है, उस समय से उद्धार के लिए तुम लोग आगे बढ़ चुके हैं, और जिस समय विश्वास किया उससे भी अधिक नजदीक आप पहुंचे हैं। ஆமென். ஆகையால் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம்,
ரட்சிப்பை நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன் என்று சொல்வது அது சரியான ஒரு விசுவாசமும் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. तो मैंने उद्धार पा लिया, उद्धार प्राप्त किया कहने पर वो पूरे बात पूरा नहीं होता है. அதை நான் வாசிக்கிட்ட வசனத்திலே அவர் பசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் ஆதியிலே தீர்மானித்திருக்கிறார். तो आदि से परमेश्वर ने निर्णय किया है कि हम पवित्र बनकर और सत्य की प्रतीति कर कर उद्धार को पूरा करना है. இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ये परमेश्वर की इच्छा है. நீங்கள் பசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்றே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கர் 4:3-4 பார்க்கிறோம். और पहला तेसलोनिके 3:3-4 में लिखा है पवित्र होना ही परमेश्वर का इच्छा है. ஆக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். तो हम इस इच्छा को, परमेश्वर की इस इच्छा को पूरा करना है. இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவன் தேவனுடைய சமூகத்தில் நிற்க தகுதியுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. और जो परमेश्वर की इच्छा को, पिता की इच्छा को पूरा नहीं करता है वो स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकता है. இது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டிய காரியம். तो हर एक व्यक्ति अपने अपने जीवन में इसको पूरा करना है. ஆக எப்படி நாம் பசுத்தமாவது? तो कैसे हम पवित्र होंगे? ஆதி உங்கள் மத்தியிலே த ஃபண்டமெண்டல் ஆஃப் சாங்க்டிஃபிகேஷன் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கடந்து கொள்ள நான் விரும்புகிறேன். तो आज हम पवित्रता होने का एक फंडामेंटल बातों को हम आगे रख रहे हैं. ஆமென். आमेन. நாம் பசுத்தமாக நான் இருப்போம் என்றால் பலருக்கும் பல ஐடியா இருக்கிறது. तो पवित्र बनना है कहने पर लोगों को अलग अलग विचार है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைப்பாக நினைக்கிறது உண்டு. सब अलग अलग प्रकार की सोच है. ஆனால் ஆண்டவர் பசுத்தமாதல் என்றால் என்ன? तो परमेश्वर की ओर से पवित्रता क्या है, पवित्र होना क्या है? கர்த்தர் சொல்கிறார், நான் பசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பசுத்தராயிருங்கள். सबसे पहले इस बात को हम लेना है जो परमेश्वर कहता है कि मैं पवित्र हूँ इसलिए तुम भी पवित्र हो. Be transformed unto the likeness of our Lord Jesus Christ. तो परमेश्वर कैसा पवित्र है वैसे ही हम पवित्र होना है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்முடைய சிந்தனையின் படி அல்ல, हमारा सोच विचार के हिसाब से नहीं, உலக பிலாசபி படி அல்ல, और दुनिया के सिद्धांत के हिसाब से नहीं, மற்றவர்கள் சொல்லுகிறது படி அல்ல, और फिर दूसरे लोग कैसे कहते हैं उसकी वजह से नहीं. ஆக பசுத்தம் என்றால் நான் அவரை லைக்னஸை போல மாறுவது. पर पवित्रता क्या है? परमेश्वर जैसा पवित्र है वैसे ही होना. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆக இந்த பசுத்தமாவது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியையிலும், ஒவ்வொரு நியாயத்திலும், ஒவ்வொரு நீதியின் கிரியையிலும் அடங்கியிருக்கின்றன. तो ये पवित्रता हमारा हर एक धार्मिकता की क्रिया में, हमारे हर एक न्याय की बातों में, हमारा चाल चलन में है. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. ஆக இந்த நம்முடைய பசுத்தமாகலை நாம் ஃபண்டமெண்டலை நாம் புரிந்து கொண்டால் நாம் முன்பு வளருவதற்கு உதவியாக இருக்கும் என்று தேவ ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इस स्तर को हम जानेंगे तो हम पवित्र होने के लिए हमें बहुत सहायता मिलती है. Amen. Amen. நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு இயேசுவின் இரத்தம், இயேசுவின் கிருபை, இயேசுவின் நாமம் நமக்கு தேவையா இருக்கிறது. हम धर्मी ठहराए जाने के लिए प्रभु यीशु मसीह का लहू, उनके नाम और उनके अनुग्रह जरूरी है. இது ஜஸ்டிஃபிகேஷன் லெவலாக இருக்கிறது. और ये हमें न्यायी कर देता है, धर्मी ठहराता है. ஆனால் சாங்க்டிஃபிகேஷன் ஆவதற்கு पर पवित्रता के विषय में தேவனுடைய வார்த்தையும், परमेश्वर का वचन, தேவனுடைய ஆவியும், परमेश्वर की आत्मा நம்முடைய சமர்ப்பணத்தையும் இருக்கிறது. और किस तरह हम समर्पण करते हैं उसके ऊपर है. 3 காரியங்கள். 3 विषय: நீதியின் வசனங்கள், धार्मिकता का वचन, கர்த்தருடைய ஆவி, परमेश्वर की आत्मा, அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சமர்ப்பணம், அர்ப்பணிப்பு. और उसको पूरा करने के लिए हमारा समर्पण. இந்த 3 காரியங்களாக நாம் பசுத்தமாக முடியும். ये तीनों बात जब पूरी होती है हम पवित्र होते हैं. அல்லது நம்முடைய முயற்சியினாலேயோ, நம்முடைய செயலினாலேயோ,
அல்லது மற்றவர்கள் செய்கிற மெதடினாலேயோ நாம் பசுத்தமாவதில்லை. इसको छोड़कर हम अपने अपने विचार के कारण या फिर दूसरों के कहने पर हम पवित्र नहीं होते. இந்த உலகத்திலே தங்களை பசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு பல ரிலீஜியஸ் பிராக்டிஸ் இருக்கிறது. और बहुत पवित्र करने के लिए बहुत रीति रिवाज भी है. நமக்கு தெரிந்திருக்கலாம், பலரும் தெய்வ பயமுள்ளவர்கள் பலரும் பல ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். जो ईश्वरीय भक्ति कहते हैं उसके हिसाब से बहुत रीति रिवाज पालन करते हैं. அந்த பக்தி ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸாக மாறிவிட்டபடியினாலே அவர்களுடைய அவர் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால் அவருக்கு தெரியாது. तो ये एक भक्ति का एक रीति रिवाज बनाया गया है, तो उसको ऐसे आंख बंद करके फॉलो करते हैं. उनको पता नहीं है स्वयं उससे पवित्र होते हैं कि नहीं. ஆக நாம் பசுத்தம் ஆவதற்கு நம்ம ஃபண்டமெண்டல் பசுத்த வசனம், பசுத்த ஆவி, அதனை நிறைவேற்ற முடிவதற்கு நம்முடைய சமர்ப்பணம் அவசியமாக இருக்கிறது என்று திரும்பவும் சொல்ல வேண்டி இருக்கிறது. तो ये तीन बात हमारे लिए जरूरी है पवित्र होने के लिए. ஆமென். आमेन. ஆக இந்த ஃபர்ஸ்ட் பாட்டனை எடுத்துக்கொள்ளும் தேவனுடைய வசனம். தேவ வசனத்தை சொல்லும்போது தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசித்து மத்தேயு 5:6 படிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். तो परमेश्वर का वचन को हम लेना है. मत्ती 5:6 में लिखा है, धन्य है वे जो धर्म के भूखे और प्यासे हैं, क्योंकि वह तृप्त किया जाएंगे. ஆமென். இங்கு நீதியின் மேல் பசி தாகம் சொல்லும்போது நீதியின் வசனம் என்றும் வேதம் சொல்கிறபடியால் நீதியின் வசனத்தின் மேல் பசி தாகம் உடையவர்கள். तो धार्मिकता के ऊपर मतलब धार्मिकता के वचन के ऊपर जो भूखे हैं. நாம் வசனத்தை எல்லாரும் படிக்கிறோம், हम वचन सब कुछ पढ़ते हैं, நாம் சம்டைம் மெடிடேட் பண்ணுகிறோம், हम कभी कभी उसका ध्यान करते हैं. ஆனால் இந்த படிக்கிறதும் மெடிடேஷனும் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எஃபெக்ட் ஆகுவதற்கு, அதாவது நம்முடைய உள்ளத்திலே பிரவேசிப்பதற்கு தாகம் அல்லது தாகம் பசி என்று வேதம் சொல்கிறது. तो जो हम पढ़ते हैं या सुनते हैं, जो ध्यान करते हैं, वचन हमारे जीवन में कार्य करने के लिए हमें एक भूख या प्यास उसके ऊपर जरूरी है. ஆமென். तो தேவ வசனத்தை படிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, உட்கொள்ளக்கூடிய பசி தாகம் ஒருவனுக்கு இருக்கும்போது அவன் அந்த பசுத்த மாதலுக்கு நேராக தன்னை கடத்தி செல்ல முடியும். जिसके पास इस धार्मिकता का वचन की भूख है और प्यास है, वही इसको प्राप्त कर सकता है, आगे बढ़ सकता है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That means allowing the word of God eagerly to work on you. बहुत लालसा करते हुए इस वचन को हमारे हृदय में काम करने देना. வேதம் சொல்லுகிறது, வேத வசனங்களை தேடி வாசியுங்கள், அவைகளின் மூலமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. क्योंकि वचन में लिखा है, पवित्र शास्त्र में ढूंढ के पढ़ो, उसके द्वारा अनंत जीवन मिलेगा. ஆக பசுத்தமாவதற்கு தேவ வசனத்தை படித்தால் மட்டும் போதாது, அதை ஆசையோடு உட்கொள்ளக்கூடிய, தட் மீன்ஸ் அதை நம்முடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இந்த ஆசையாய் தொடரும் போது உண்டாயிருக்கிறது. तो केवल पढ़ने से नहीं, ढूंढ के पढ़ने से नहीं, उसको अंदर लेने की प्यास और लालसा जरूरी है. நாம் கேட்டதப்படியே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரிப்பான்? தேவனுடைய வசனத்தினால தானே. हम जानते हैं जवान अपने जवानी को कैसे शुद्ध रखेगा, परमेश्वर के वचन So, இது ஆவிக்குரிய சுத்திகரிப்பாக இருக்கபடியால் ஆவிக்குரிய வசனமாகிய தேவனுடைய ஆவி வசனம், தேவனுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கபடியால் அதை நாம் உட்கொள்ளக்கூடிய வாஞ்சையும் விருப்பத்தையும் தாகத்தையும் பசியோடும் நாம் அதை உட்கொள்ள பொழுதோடு மட்டுமே
அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பசுத்தத்தை உண்டாக செய்யும். तो इस तरह हम प्यास से भूखे से परमेश्वर के वचन को जब ग्रहण करते हैं, अंदर लेते हैं, तभी वो हमारा जीवन में ஆக कार्य कर தேவ सकता है। வசனம் ஒருவனுக்குள் வரும்போது जब परमेश्वर का वचन एक के अंदर जब आएगा, எபிரேயர் 4:12 படி इब्रानियों 4:12 के अनुसार நம்முடைய ஆவியிலே உண்டாயிருக்கிற, நம்முடைய ஆத்மாவிலே உண்டாயிருக்கிற எல்லா மற்ற அசுத்த ஆவிகளை அது துரத்துகிறது. वो हमारा भीतरी आत्मा को वो क्या करता है, शुद्ध करता है। हर भावना को, मन की भावना को और विचार को वो जांचता है। தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியால் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயிருக்கிறது. தட் மீன் நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிற தேவையில்லாத ஆவி அதை பிரிக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வசனத்துக்கு இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत चोखा है और प्राण और आत्मा को और गंड गंड कर और गुदे गुदे को अलग करके आर पार चेता है और मन की भावना को और विचारों को जांचता है। ஆக தேவனுடைய வசனத்தை வாஞ்சியோடு உட்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. तो परमेश्वर के वचन को लालसा करके पढ़ते हैं, भूखे से उसको यत्न से ढूंढ के अपनाते हैं, तब वो हमारे आत्मा में நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை ஆவிக்குரிய வசனத்தின் மூலமாகவே நாம் சுத்திகரிக்க முடியும். आत्मिक वचन को आत्मा के द्वारा ही हम अंदर लेकर शुद्ध कर सकते हैं. ஆக சிலர் வசனத்தை படிப்பார்கள், कोई कोई वचन को पढ़ते हैं, ஒத்துக்கொள்வார்கள், मान लेते हैं, ஆனால் ஒபீடியன்ஸ் இருக்காது. पर उसका पालन नहीं करते. ஆமென். आमेन. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32 பார்க்கும்போது இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். அதாவது கீழ்ப்படுகிறவர்களுக்கு பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அடைகிறார்கள். तो जो परमेश्वर के वचन को ग्रहण करते हैं, वो पवित्र आत्मा के द्वारा पवित्र होने का अधिकार पाते हैं. आमेन. ஆக வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால there is more possibility நாம் பசுத்த ஆவியை பெற்று பசுத்தம் அடைவதற்கு. तो वचन को पालन करने से संभव है कि हम पवित्र आत्मा भी पाकर शुद्ध हो जाएंगे. ஆக இந்த வசனங்கள் நமக்கு போதிப்பிக்கப்படுகிறது. तो वचन हमें सिखाया जा रहा है. டாக்ட்ரினல் என்று சொல்வாங்க, டாக்டரின் சொல்வாங்க, அதாவது உபதேசம். जो उपदेश कहते हैं, இந்த உபதேசத்தின் மூலமாக நாம் பசுத்தமாக முடியும். तो उपदेश के द्वारा हम पवित्र होते हैं. तो இந்த வசனத்திலிருந்து தான் உபதேசத்தை எடுக்கிறது. ஆனால் எவ்விதமாக நாம் உபதேசிக்கப்படுகிறோமோ அதன் மூலமாகவே நாம் பசுத்தமட முடியும். वचन से उपदेश मिलती है और जैसे उपदेश को हम अपने जीवन में लेते हैं उस तरह हम पवित्र भी होते हैं. ஆனால் இந்த உபதேசம் மாறும்போது, जब उपदेश बदल जाती है, நாம் நம்முடைய மாற்றங்களில் ரட்சிப்பு உண்டாகாமல் இருக்கும். हमारे जीवन में उद्धार काम नहीं कर सकता है. நாம் பார்க்கும்போது every denomination have their own doctrine. तो मसीहत में हम देखेंगे तो अलग अलग डिनोमिनेशन है, हर एक अलग अलग स्थापन है, उनका अलग अलग उपदेश है. ஆமென். आमीन. ரோமர் 6:17 பார்க்கும்போது பவுல் சபைக்கு எழுதுகிறதை இங்கு பார்க்கிறோம். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். रोमियो 6:17 रोमियो 6:15 परंतु परमेश्वर का धन्यवाद हो कि तुम जो पाप के दास थे अब मन से उस उपदेश के मानने वालों हो गई जिसके
सांचे में डाले गए थे। ஆக உபதேசம் வசனத்தை உபதேசிக்கிறதுனாலே எவ்விதமாக உபதேசிக்கிறோம் அவ்விதமே ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். कैसे वचन उपदेश किया जाता है उसके हिसाब से लोग इसको ग्रहण करते हैं। ஒரு வசனத்தை பல ரீதியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவது உண்டு. एक वचन को अलग अलग प्रकार का उपदेश देते हैं। ஒரே பைபிள் தான், एक ही बाइबल है, पवित्र ஆனா शास्त्र பல है, உபதேசங்கள் காணப்படுகின்றன. पर उपदेश तो अनेक है। ஆக எந்த உபதேசம் நமக்கு ரட்சிப்புக்கு நேராக அல்லது பசுத்தத்துக்கு நேராக கொண்டு வருகிறதோ அது உண்மையான உபதேசமாக இருக்கும். पर सब में कौन सा उपदेश हमें ईश्वरीय भक्ति की और उद्धार की ओर हमें ले जा रहा है, वही सच्चे उपदेश है। आमेन आमेन। சில உபதேசங்கள் நம்மை பசுத்தமாதலுக்கு உதவி செய்யவிட்டால், अगर वो उपदेश हमें पवित्र होने के लिए सहायता नहीं कर रहा है, நம் ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துவதற்கு உதவி செய்யவில்லை என்றால், हमारे उद्धार को सिद्ध करने के लिए सहायता नहीं कर रहा है, तो அந்த உபதேசத்துல தவறா இருக்கிறது. उस उपदेश में कोई गड़बड़ है। அந்த ஜனங்கள் ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ऐसे उपदेश को सुनकर लोग अपने उद्धार को पूरा नहीं कर पाते हैं। आमेन आमेन। ஆகையால் இந்த உபதேசத்தை குறித்து வசனத்தை எப்படி உபதேசிக்கிறார்கள், எதற்காக உபதேசிக்கிறார்கள், அதன் பலன் என்ன என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். तो उपदेश कैसे किया जा रहा है, किस बेस में किया जा रहा है, उसे क्या भला है, हमें जांचना जरूरी है। சில வேளையிலே வசனத்தை சொல்லும்போது அவர்கள் ரெசிஸ்ட் பண்ணுவதுண்டு. कभी कुछ वचन को जब बोलते हैं उसको खिलाफ भी कोई बोलते हैं। அதாவது அக்கார்டிங் டு தேர் கன்வீனியன்ஸ் அது சரியா இல்லாவிட்டால் சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். किसी को ग्रहण करने के लिए उसको उनके हिसाब से नहीं है तो उसको ग्रहण नहीं करते। சில நம்முடைய சபை தொடங்கின 2-3 இதுக்குள்ளாக ஒரு சகோதரர் நம்முடைய ஐக்கியத்து வந்திருந்தார். जब हमारे इस कलीसिया के शुरुआत में थे, एक भाई हमारे बीच में आया करता था। அப்பொழுது ஜெபம் பண்ணி ஒரு சங்கீத பாகத்தை படிக்கும்படியாக அந்த சங்கீதத்தை தொடர்ந்து வாசித்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. तो उस दिन की आराधना में एक भजन संगीता का भाग पढ़े थे और उसके बारे में व्याख्यान दिया था। அது எதற்காக கத்த தந்தான் தெரியாது. நான் கத்த தந்ததுபடி அதை வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும் போது மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவர் மீட்டிங் முடிந்து விட்டுவிட்டார். நெக்ஸ்ட் வீக்கிலாட்டு என்ன செய்ய ஆராதனைக்கு வராதபடி தடைப்பட்டது. तो भजन संगीता वैसे प्रभु ने बताया वही बात को सामने रखा, पर एक भाई को वो बहुत छुआ तो वो उसके बाद कलीसिया में नहीं आया। அப்போ அந்த சகோதரனை பார்த்து கேட்டபோது அவர் ஒரு மாதிரி பேச, நீங்கள் நான் வந்திருக்கிறேனை அறிந்து நான் செய்த காரியங்களை அறிந்து நீங்கள் வேணுமென்றே இந்த வசனத்தை சபையில் சொன்னீர்கள் என்று சொன்னார். जब उस भाई से क्यों कलेसिया में नहीं आ रहा पूछने से उनके मुंह से ये जवाब आया, ये अपने जानबूझ के मेरे बारे में आप जानकर ही इस वचन को लेकर बताया। ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 1:23 पर नीति वचन 1:23 में लिखा है, என் கடிந்து கொண்டதுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தை சம்தம் நம்மை கடிந்து அதை ரிவ்யூக்கு பண்ண தகுந்த விதத்தில் இருக்கிறது. அப்படி நம்மளை கடிந்து கொள்ளுமானால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். यहाँ पर लिखा है, तुम मेरी डांट सुनकर मन फिराओ, सुनो मैं अपने आत्मा तुम्हारे लिए उंडेल दूंगा। तो परमेश्वर का वचन कभी हमें डांटने के लिए मिलती है। ஆக தேவனுடைய வசனத்தை கடிந்து கொள்ளப்படும் போது அதற்கு நான் ரெசிஸ்ட் செய்யாதபடிக்கு அதை கீழ்ப்படிந்து அதன்படியே ஒபே செய்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை அவருக்கு கொடுப்பேன். तो परमेश्वर जब ताड़ना देता है, परमेश्वर का वचन हमारे लिए डांटने के लिए आता है, तो हम उस डांट को सुनना है, उसकी ओर फिरना चाहिए, तब पवित्र आत्मा हमें
पवित्रता के ओर ले जाएगा। ஆக தேவனுடைய வார்த்தையின் மேல் பசி தாகமுடையவர்கள் तो परमेश्वर के वचन के ऊपर जो प्यासा है, भूखा है, அவர் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். वो परमेश्वर की आत्मा से भरेंगे। அப்போ தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிப்பதற்கு பசுத்த ஆவிக்கு நேராக நம்மை கடத்தி செல்கிறது. तो परमेश्वर के वचन हमें पवित्र बनाकर पवित्र आत्मा हमारे ऊपर उंडेलने के लिए परमेश्वर की ओर ले जाता है। இரண்டாவதாக और दूसरा, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். और प्रभु यीशु मसीह को हम विश्वास किया है तो परमेश्वर की आत्मा पाना जरूरी है। இது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் மீன் ஃபண்டமெண்டல் ஃபார் த sanctification. ये पवित्र होने के लिए अति अवश्य है। பசுத்த ஆவி இல்லாமல் நம்மை பசுத்தப்படுத்த முடியாது. पवित्र आत्मा बिना हम पवित्र नहीं हो सकते, அந்த ஆவிக்கு பேரே பசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि उस आत्मा का नाम ही पवित्र आत्मा, காரணம் நம்மை பசுத்தப்படுத்தக்கூடியது. क्योंकि वो हमें पवित्र करता है। நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே உண்டாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சுத்திகரிப்பதற்கு பசுத்த ஆவி தேவையா இருக்கிறது. हमारे प्राण में, हमारे आत्मा में जो भी कलंक है उसको दूर कर कर हमें शुद्ध करने वाला आत्मा है। யோவான் 1:12 படிக்கும்போது விசுவாசம் உள்ளவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். और यूहन्ना 1:12 में लिखा है, जितनों ने प्रभु यीशु मसीह के नाम पर विश्वास कर कर उनको ग्रहण किया है उन सबको परमेश्वर अपने संतान होने का अधिकार दिया இது है। ஆங்கில வேதாகமத்தில் receive him, believe and receive him. अंग्रेजी में बिलीव और रिसीव ये दो शब्द लिखा है। Amen. Amen. Hallelujah. நாம் விசுவாசம் நிறைவேறி செய்கிறோம் हम विश्वास को पूरा करते हैं, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறோம், பாவங்களை மன்னிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம், அவர் சுகம் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம், அவர் பல காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நம்ம இந்த ஃபிசிக்கல் லைஃபுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். हम शारीरिक विधि से परमेश्वर से क्या क्या पा सकते हैं उन सभी बातों को जब सुनाया जाता है हम विश्वास करते हैं। चंगाई मिलता है, विश्वास करते हैं। हमारे हर एक आवश्यकता को प्रभु पूरा करता है, हम विश्वास करते हैं। इस तरह जो भी बातें लिखा गया है उसको हम विश्वास करते हैं அப்படி விசுவாசித்து சில காரியங்களை பெற்றுக் கொள்கிறோம். और विश्वास के द्वारा हम प्राप्त भी कर सकते हैं। This doesn't mean he received the Lord Jesus Christ. विश्वास किया, प्राप्त किया, इसका मतलब ये नहीं है कि हम परमेश्वर को ग्रहण किया है। இந்த அநேருக்கு இதிலே மிகவும் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். बहुत लोगों को इस बात का स्पष्ट नहीं है। ஆகையால் தங்கள் வாழ்க்கையிலே பசுத்தமாகுதலை அவர் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். इस कारण पवित्रता को पूरा नहीं कर पा रहे हैं। ஆக இதை சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார் born in spirit. इसलिए आत्मा में जन्मा लिखा है। Amen. Amen. ஒரே ஆவியும் ஒரே சரீரமாய் இருக்கிறபடியால் ஒரே ஆவியாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாம் அவரை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வது, அதுமே receiving him is the solution for our sanctification. एक ही आत्मा, एक ही शरीर लिखा है, तो एक ही आत्मा जो हमें पवित्र कर सकता है उसको हम पाने से हम पवित्र होते हैं। Amen. Amen. ஆக இந்த பசுத்த அவரை பெற்றுக்கொள்வதற்கு we cannot easily oh Lord come to me, come to me, come to me என்று சொல்வதனால நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. और प्रभु को पाने के लिए प्रभु मेरे अंदर आ जाओ ऐसे केवल बोलने से नहीं प्राप्त कर सकते। ஆனா வேதம் சொல்கிறது, पर वचन कहती है யோவான் 7:37-39 வரை படிக்கையிலே यूहन्ना 7:27 में அந்த பண்டிகை நாளிலே பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். लिखा है इसको 7 का यूहन्ना 37-39 पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है
यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा है तो मेरे पास आए और पिए। Amen. आमेन। அப்பொழுது விசுவாசித்து நாம் அவரிடத்தில் தாகம் சொன்னால் the thirsty அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் உள்ளத்தில் உண்டாகும் போதுதான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. जो कोई विश्वास करेगा उसके अंदर यदि परमेश्वर की आत्मा पा सकता है, उसको पाने का प्यासा है तो उसको पिलाया जाएगा। ஆமென். ஆமென். நான் தண்ணீர் தான் உண்டானா நம்ம என்ன எப்படி நாம் பிஹேவ் பண்ணுகிறோம் என்பது நமக்கு தெரியும். जब हमें प्यास लगती है शरीर की रीति से हम कैसे व्यवहार करते हैं हम खुद जानते हैं। அப்பொழுது சொல்கிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அந்த தாகம் உனக்கு உண்டாகும் என்றால் உங்கள் உள்ளத்திலிருந்து என்னை விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். इस तरह यदि प्यास है, आत्मा पाने का, परमेश्वर को अंदर पाने का प्यास है तो बस करेगा। ऐसा पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन का जल की नदियां बह निकलेंगी। Thirst to receive him, तो इसके लिए प्यास जरूरी है, not justify him. तो न्याय करने के लिए नहीं है இன்று हमें। அநேகர் நியாயக்கரித்துக் கொள்கிறார்கள். நாம் விசுவாசிக்கிறேன் இயேசுவை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கேள்வி கேட்கிறவர்கள். आजकल बहुत लोग अपने आप को न्याय कर देते हैं, क्या मैं विश्वास कर रहा हूँ, क्या मेरे अंदर पवित्र आत्मा नहीं है क्या, என்று பலவிதமான ஜஸ்டிபிகேஷன் இருக்கிறது. इस तरह अपने आप को तृप्त कर देते हैं। ஆனால் no justification will stand. The faith level and faith and receiving level is different. तो इस तरह हम अपने धार्मिकता को प्रकट करने से कुछ फायदा नहीं है, पर हमें जानना जरूरी है, विश्वास करना अलग बात है, प्राप्त करना अलग बात है। ஆக தாகமுடையவர்கள் जो प्यासा है, வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். प्रभु कहता है जो प्यासा है मेरे पास आओ, I will fill with my spirit. मैं अपनी आत्मा से भर दूंगा। தாகம் இல்லாதவருக்கு that means இதை நாம் சொல்லும்போது தாகம் இல்லாதவருக்கு தேவனுடைய ஆவி கிடைக்காது என்பது அர்த்தமாக இருக்கிறது. तो इससे हमें स्पष्ट पता चलता है कि जिसके पास प्यास नहीं है उनको पवित्र आत्मा नहीं मिलेगा। இது நமக்கு ப்ராமிஸ் பண்ணது, क्योंकि पवित्र आत्मा हमारे लिए परमेश्वर ने वायदा किया हुआ दान है। காரணம் நாம் பசுத்தமாகுதல் தேவனுடைய சித்தம், क्योंकि पवित्र होना प्रभु की इच्छा है। அவருடைய ஆவி இல்லாமல் நம்முடைய ஆவிகளை பசுத்தமாக முடியாது தான். प्रभु की आत्मा बिना हम हमारे आत्मा में शुद्ध हो नहीं सकते। तो ஆகையால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக வாழ்க்கையிலே ரட்சிப்பிற்காக இரத்தத்தை சிந்தி அவன் மரித்து உயிர்த்தெழுந்து திரும்பவும் போகையிலே சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் காத்திருங்கள். इसलिए जब यीशु मसीह क्रूस पर अपना लहू बहाने की बाद उनको गाड़ा गया था, उसके बाद तीसरा दिन जी उठकर अपने चेलों के साथ जब बातें किया था, यीशु मसीह ने कहा तुम ठहरो, यरूशलेम में ठहरो। Why God says you wait upon the Lord? तो क्यों परमेश्वर उनको ठहरने के लिए कहा? God want to make them as thirsty. क्योंकि इस आत्मा पाने के लिए एक प्यास प्रभु चाहता था। இன்று சில ஊழியர்களை பார்க்கிறோம், ஜனங்களை ஏமாத்துறது, ஏன்னா டவலை வீசினாலே மயங்கி விழுந்ததுனாலே பசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். आजकल हम देखते हैं बहुत पास्टर लोगों को, जो सेवक लोग हैं, अपने तौलिया उठाकर यूं यूं मार दिया तो पवित्र आत्मा मिल गया, गिर गया, ये बोलते हैं। That is not a Holy Spirit, it's a deceiving spirit. ये पवित्र आत्मा नहीं है, ये धोखा देने वाला आत्मा है। ஆனால் the fundamental of sanctification-க்கு तो पवित्र होने के लिए हमें கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு प्रभु की आत्मा हम पाने के लिए கர்த்தர் தாகத்தை எதிர்பார்க்கிறார். प्रभु हमारे अंदर एक प्यास को देखना चाहता है தம்முடைய காத்திருப்பை பார்க்கிறார். और ठहरना चाहता है। இதை நாம்
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இது காணப்படும்போது கர்த்தர் அவனுடைய ஆவியினாலே கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே அவன் எங்கு இருந்தாலும் அவனை நிரப்புகிறார். तो जिसके पास विश्वास है और प्यास है वो कहीं भी रहे प्रभु उसको अपनी आत्मा उंडेल कर उसको भरपूर करेगा. आमेन. आमेन. இவ்விதமாக அவரை பெற்றுக்கொண்டவர்கள் इस तरह जो परमेश्वर को प्राप्त किए हैं 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும்போது पहला कुरिन्दी 3:17 கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. लिखा है जहाँ के प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता है. அப்ப தேவனுடைய ஆவியானவர் வரும்போது तो जब परमेश्वर की आत्मा आ जाती है there's some liberty. Liberty means वहाँ स्वतंत्रता है, விடுதலை. एक छुटकारा है. எதிலிருந்து விடுதலை? किस बात में छुटकारा? நம்முடைய ஆத்மாவிலே நம்மை மயக்குகிற நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிற நம்முடைய ஆசை இச்சைகளை உண்டாக்குகிற உலகத்தின் ஆவிகளிலிருந்தும் பில்லிசூனிய கட்டுகளிலிருந்தும் ஆமென் சாப கட்டுகளிலிருந்தும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். जो हमारी आत्मा को नष्ट पहुंचा देता है संसारिक बातों से और जो हमारी आत्मा को नष्ट करता है विभिन्न प्रकार की दुष्ट शक्तियों से, अंधकार की क्रियाओं से, अभिलाषा लाता है बातों से हमें एक छुटकारा या स्वतंत्र करता है. காரணம் விடுதலை இல்லாமல் பசுத்தமாகவும் முடியாதுதான். क्योंकि बिना स्वतंत्रता या छुटकारा पाए बिना पवित्र हो नहीं सकते. கர்த்தரே ஆவியானவர் இருக்கிறபடியால் அந்த ஆவியானவர் நம்முடத்தில் இருக்குமானால் அவர் நம்மத்தில் பிரவேசிப்பார் என்றால் அங்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். காரணம் நம்மை அவர் விடுவிக்கிறது மட்டுமல்ல அவர் நம்மை சுத்திகரிப்பது கூட. परमेश्वर की आत्मा का यदि हमारे अंदर आया तो केवल हमें छुटकारा नहीं हमें पवित्रता भी देता है. आमेन. हालेलुया. இதே born again experience என்று வேதம் சொல்கிறது. इसी को ही दोबारा जन्म होने का अनुभव कहते हैं. आमेन. liberty from all other unclean spirit, unclean bondages and other thought. ஆமென். பசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு தடையா இருக்கிற எல்லா ஆவிகளிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டாகிறது. हर एक दुष्ट बातों से, दुष्ट आत्मा से जो हमें अशुद्ध करता है, हर प्रकार की विचार से, भावनाओं से हमें स्वतंत्र करता है. आमेन. आमेन. இன்று அநேகர் இதை எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நினைத்து எமோஷனல் மூலமாக தேவாவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். और बहुत लोग इसको ऐसे सोचते हैं पवित्र आत्मा पाना एक इमोशनल बातें हैं, एक उत्साहित बातें हैं, इसलिए ऐसे बहाना बनाते हैं. அதை யாவும் நம்ப வேண்டாம். ऐसी बातों पर हम विश्वास नहीं करना. தேவாவியானவர் வரும்போது அவனுக்கு விடுதலை உண்டாயிருக்கும். यदि प्रभु की आत्मा हमारे मन में आता है तो हमारे अंदर स्वतंत्रता होती है. But lead unto the sanctification. और वो हमें पवित्रता की ओर ले जाता है. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. ஆக ஆவியினால் பிறந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பசுத்தமாவதற்கு வேண்டிய எல்லா காரியமும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். इसलिए धन्य है वो जो आत्मा से जन्मा है क्योंकि वो पवित्र होने का हर संभावना है. மூன்றாவதாக और तीसरा நாம் பெற்றுக்கொண்ட வசனத்தையும் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியையும் செயல்படுத்துவதற்கு பசுத்த கிரியைகள் உண்டாவதற்கு நம்முடைய சரீரத்தை சப்மிட் செய்ய வேண்டும். तो जो वचन हमने प्राप्त किया है, जो आत्मा हम प्राप्त किए हैं, उसके द्वारा क्रिया होने के लिए हमें पूरी तरह समर्पण करना है. Submit your body as a living sacrifice for the Lord Jesus Christ. हमारे शरीर को जीवित बलिदान कर हम समर्पण करना है. अनेक इदिले फेल आगराர்கள். बहुत लोग इस समर्पण में फेल हो जाते हैं. So ஆகையால் அவர் பசுத்தமாக வாழ்வதற்கு அவர்களால் முடியவில்லை. इसलिए एक पवित्र जीवन बिता नहीं पा रहे हैं. நம்முடைய வாழ்க்கையிலே பசுத்தமாவதற்கு தடையா இருக்கிறது. हम पवित्र होने के लिए बहुत रुकावट होती है. ஆகையால் தான்
வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் தேவ ஆவியானவர் தங்குகிற நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். और वचन में लिखा है, तुम में से हर एक परमेश्वर का आत्मा वास करने का मंदिर है। இது 1 கொரிந்தியர் 6 பார்க்கிறோம். ये पहला कुरिन्ती 6 में लिखा है। நாம் अनेक தடவை கேட்டிருக்கிறோம், உங்கள் சரீரம் ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. हम बहुत बार सुने होंगे कि परमेश्वर का मंदिर हम है। ஸோ ஆகையால் உண்மையான தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் இந்த சபை கூடியவர்களுக்கு இங்கே நீக்கப்பட்டிருந்தாலும் கூட, பூட்டி கிடந்தாலும் கூட, அவருடைய ஆலயத்தில் மிகவும் தேவனுடைய ஆவி தங்கியிருக்கப்படியால் அவர்கள் கூடுகை இல்லாமலே தங்களை பரிசுத்தமாக்க முடியும். इसलिए आजकल ऐसे कलीसिया इकट्ठा नहीं हो पा रहा, तो भी हमें से हर एक जन परमेश्वर का मंदिर है, इसलिए हर एक शरीर परमेश्वर का भवन ठहराया जाता है। हर एक जन आत्मा में उत्साहित हो सकते हैं, पवित्र हो सकते हैं। आमेन। आमेन। तो ஆக தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயம் இருக்கிறபடியினாலும் வசனத்தின்படி ஒருவன் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ அவனே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை வசனம் சொல்லுகிறபடியால் அந்த தங்குகிற ஆவியானவர் நம்மை செயல்படுத்துவதற்கு, அந்த ஆவியின்படி நடப்பதற்கு நம்முடைய சரீரமாகிய நம்ம மைண்ட், இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய இந்த மைண்டுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். तो प्रभु की आत्मा हमारे शरीर में वास करता है। हम प्रभु की मंदिर है, तो वो हमारे अंदर वास कर क्रिया कर सकता है, और जब वो क्रिया करेगा हमारे आत्मा शुद्ध हो जाती है, और वो हमारे अंदर क्रिया कर हमें पवित्रता के ओर ले जाता है। आमेन। तो शरीरத்திற்கும் शरीरத்துக்குரிய இச்சை, ஆசை, இச்சைகள் உண்டு. क्योंकि हमारा हर एक का शरीर का शारीरिक रीति से कुछ अभिलाषाएं होती है. காரணம், நாம் பசுத்தம் மாவதற்கு முதல் நம்முடைய விரோதியே நம்முடைய சரீர ஆசை இச்சைகள். हम पवित्र होने के लिए पहला रुकावट हमारा शरीर देता है. हमें சரீரத்திற்குரிய இந்த சரீர வாழ்வுக்குரிய பெருமைகள், ஆசைகள், இவ்வுலகத்தில் உள்ள இச்சைகள் யாவும் இந்த சரீரமான உலக வாழ்க்கையில் வருகிறபடியினாலே இதை நாம் பசுத்தமாக இருப்பதற்கு நம்மால் முடியாமல் இருக்கிறது. हमारे शरीर की बातें जो संसार से आती है, शारीरिक अभिलाषाएं हैं, संसार की ओर से हमें मिलती है, इसलिए पवित्र होने के लिए बहुत रुकावट मिलती है. तो आगे वेदम சொல்கிறது, submit your body to the glorifying God. इसलिए वचन हमें बताती है कि हमारे शरीर को हम समर्पण करना है. आमेन, हालेलुया, हालेलुया. இதே 20:20 பார்க்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:20. पहला कुरिन्ती 6:20. क्योंकि दाम देकर मोल लिए गए हो, इसलिए अपनी देह के द्वारा परमेश्वर की महिमा करो. So again, submitting your body to glorify the Lord. तो हमारे शरीर को समर्पण करना है परमेश्वर की महिमा देने के लिए. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கிரயமே கொடுத்து உங்களை ரட்சித்து இந்த சரீரத்தின் மூலமாக செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து கர்த்தர் உங்களை சுத்திகரித்து நம்மை பசுத்தவான்களாக மாற்றுவதற்காக கர்த்தர் பிரயாசப்படும் போது நாம் இந்த சரீரத்தை அவருடைய கிரியைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நாம் பசுத்தமாக முடியாது. परमेश्वर ने हमारे लिए एक बड़ा काम किया है, अपने शरीर को, अपने प्राण को हमारे लिए त्यागा और दाम देकर हमें मोल लिया है, और उस कारण हमें पवित्र किया, हमारे तमाम पापों को क्षमा किया और हमें उद्धार के मार्ग में लेकर आया. इस कारण हम यदि हमारा शरीर को हम जीवदान बलिदान बोलकर हम समर्पण नहीं करेंगे तो हम पवित्र होना असंभव है. This is the fundamental. यही फंडामेंटल है.
of sanctification. पवित्र होने के लिए। ரோமர் 8:13 இதே திரும்பவும் சொல்கிறார், நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். यही रोमी 8 का अध्याय में भी लिखा है, यदि हम शारीरिक दशा में शरीर पर मन लगाना तो परमेश्वर के बैर रखता है, क्योंकि ना तो परमेश्वर की व्यवस्था के अधीन है और ना हो सकता है। Therefore allow you and agree to mortify the deed of the body. तो हमारा शरीर की अभिलाषाओं को हम खंडन करना है और हमारा शरीर को प्रभु की भावता हुआ जीवन बिताने के लिए समर्पण करना இந்த है। சரீர வாழ்க்கைக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை, பட் don't make slave to the worldly desire and what you want. इसका मतलब ये नहीं है कि संसार में हम कुछ भी ना खाएं ना पिए और हमारे मतलब कुछ करना नहीं है, ऐसे नहीं है, पर हमारे शरीर को हम शुद्ध से इस्तेमाल करना है। Praise the Lord. हालेलुया। இதே பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாவத்தை மன்னிப்பு தந்தாராம். तो पाप के लिए हम मरे और धार्मिकता के लिए हम जिए। நீதிக்கு பிழைப்பதற்காக உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். धार्मिकता में जीने के लिए हमारे शरीर को सौंपना है। ஆமென். வேற ஒரு காரியத்திற்கும் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. इसको छोड़कर और कामों के लिए हमारा शरीर को हम समर्पण नहीं சில करना। சரீரங்களை கர்த்தருக்கு அருவருப்பான விதத்திலே செய்கிறார்கள். बहुत लोग शरीर को अशुद्धता के लिए समर्पण करते हैं। கிரியைகளை பார்க்கிறோம். ऐसे क्रियाओं को हम देखते हैं संसार में। வசனத்திற்கு மேற்பட்ட நீதியின் வசனத்திற்கு அப்பாற்பட்ட டெக்கரேஷன் பாடிக்கு அவசியம் கிடையாது. जो परमेश्वर की धार्मिकता कहता है उसे हटकर शरीर को सजावट देना सही नहीं है। தேவையில்லாத உணவு பொருட்களுக்கு நாம் அடிமையாவது அவசியம் கிடையாது. और नाशवान खाने पीने के लिए हमारा शरीर को हम समर्पण नहीं करना है। Think and admit yourself to become as a slave of righteousness of God. हम खुद सोचकर समझकर धार्मिकता के लिए हमें सौंपना है। இவை யாவும் நாம் பசுத்தத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு உதவி செய்கின்றன. ऐसे करने से हम पवित्र होने के लिए हमें सहायता मिलती है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। ஆக நாம் சரீர பிரகாரம் வாழ்ந்தனால ஒன்றும் கிடையாது என்று வேதம் சொல்கிறது. और केवल शरीर को प्रतीति कर कर जीने से कोई लाभ नहीं है। மேபி உலக பிரகாரம் வாழவிட்டால் சிலர் நம்மை சிரிக்கலாம். तो संसार कैसे चल रहा है ऐसे रीति से हम ना जीने से संसार हमारे ऊपर हंसेंगे, टट्ठा उड़ाएंगे। வெட்கமாக மற்றவர்களுக்கு தோன்றலாம். हमें दूसरों के सामने हमें लज्जित कर देते हैं। It's not a matter. वो बात नहीं है। But you are submitting your body for the sanctification. पर हम अपने शरीर को पवित्रता के लिए सौंपना बहुत जरूरी இதே है। ரோமர் 6:20-22 பார்க்கிறோம். रोमी 6 का 20 में भी यही पढ़ते हैं। பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே பசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். 20 से लेकर 22 तक लिखा है, जब तुम पाप के दास थे तो धर्म की ओर से स्वतंत्र थे, अर्थात जिन बातों से अब तुम लज्जित होते हो उनसे उस समय तुम क्या फल पाते थे, क्योंकि उनका अंत तो मृत्यु है। परंतु अब पाप से स्वतंत्र होकर और परमेश्वर के दास बनकर तुमको फल मिला, जिससे पवित्रता
प्राप्त होती है और उसका आनंद जीवन है। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆக சரீரத்தை நாம் நீதி செய்வதற்கு ஒப்பு கொடுப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னமா? பசுத்தமா. तो शरीर को जब हम समर्पण ऐसे करते हैं धार्मिकता के लिए, हमें पवित्रता प्रतिफल मिलती है। ஆக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற இந்த பசுத்தமாகுதலின் ஃபண்டமெண்டலை பற்றி நாம் நினைவு கொள்வோம். तो पवित्र होने के लिए क्या क्या आवश्यक बातें हैं, इस पर हम ध्यान दें। சும்மா நான் பசுத்தமாயிருக்கிறேன், நான் பசுத்தம், நான் யோக்கியன் என்று சொல்லிவிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. इसको छोड़कर मैं पवित्र हूँ, मैं सही हूँ, ऐसे बोलने से कुछ नहीं मिलता। முதலாவது நாம் பார்த்தோம், நீதியின் வசனத்தின் மேல் பசி தாகமுடையவர்கள் பாக்கியவான்கள். सबसे पहले जो धार्मिकता के वचन पर भूखा है, प्यासा है, वो धन्य है। அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் பசுத்தத்துக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். और जो कोई धार्मिकता का वचन को ग्रहण कर उसके अनुसार चलने के लिए ग्रहण करते हैं, वो पवित्र हो जाएंगे। இரண்டாவதாக பசியோடு அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு, விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஆவியினாலே பிறக்கிறார்கள். அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதினாலே நாம் பசுத்தமாதல் ஆக முடியும் என்பதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். और जो दूसरी बात है कि पवित्र आत्मा पाना, और जो प्यासा है पवित्र आत्मा पाने के लिए विश्वास से, जो प्यासा से परमेश्वर के और बाट जोते रहेंगे, वो पवित्र आत्मा पाएंगे। और पवित्र आत्मा जब हृदय में आएगा, वो पवित्रता की ओर ले जाएगा। மூன்றாவதாக இந்த நீதியையும் தேவனுடைய ஆவியினாலும் நடத்தப்படுவதற்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாம் பசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு அடித்தளத்தை விடுகிறோம். और तीसरा हमारा समर्पण है। जैसे हम धार्मिकता के लिए हम पाप से स्वतंत्र होकर पवित्रता के लिए हमारा शरीर को सौंपेंगे, तब पवित्र होने के लिए प्रभु हमें सहायता करेंगे। இவ்விதமாக கர்த்தர் நம்மை பசுத்தப்படுத்துவாராக. इस तरह हमें प्रभु पवित्र करें। அவன் இவ்விதமாக ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தின் அவன் ஆவியை பெற்று ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகவும் ஆவியிலும் சரீரத்திலும் வாழும்படியாக கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. अब्राहम की संतान होकर, एक पवित्र जाति होकर, और परमेश्वर को अपनाकर प्रभु में बढ़ते जाने के लिए प्रभु आप सबको सहायता करें। கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நான் கடமையுள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் கர்த்தர் இதை திரும்பவும் நமக்கு சரியாக நினைப்பூட்டினபடியால். और प्रभु को हम धन्यवाद दें, प्रभु ने फिर से इस बातों को हमें ध्यान दिया। நாம் பசுத்தமாகுதலுக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்வோம். हम पवित्रता की ओर बढ़ते जाएं। நாளுக்கு நாள் பசுத்தமாகுதலை நாம் காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. हर प्रतिदिन पवित्रता को हम संभाले रहने के लिए, और प्रभु जब आएंगे प्रभु के साथ मिलने के लिए प्रभु हमें सहायता करें। இவ்விதமாக பசுத்தமாகுதலை தேவ சித்தம் என்று அறிந்து அதை நிறைவேற்ற நாம் முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். पवित्र होना प्रभु की इच्छा है, इसलिए वो उस इच्छा को पूरा करने के लिए हम अपने आप को समर्पण करें। தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய சந்தோஷமும் கர்த்தருடைய பசுத்தமும் நம் வாழ்க்கையில் உண்டாயிருப்பதாக. प्रभु की ओर से शांति, आनंद और पवित्रता हमारा जीवन में भरपूरी से हो। आमीन. आमीन।